இப்போது டெஸ்ட் நம்பர் 5ல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து இந்த வினாக்களை வந்து அணுகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு குவார்ட்சைட் மேன் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். யார் வந்து குவார்ட்சைட் மேன் ஏன்னு சொல்கிறோம்னா, இந்த பழங்கற்காலத்தில் வந்து அவங்க பயன்படுத்தின கற்கள் அதிகமாக வந்து பயன்படுத்தின கற்கள் பார்த்திங்கன்னா குவார்ட்சைட் கற்களை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆகையினால் இந்த பழங்கற்கால மனிதர்களை வந்து குவார்ட்சைட் மேன் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ ஆன்சர் வந்து ஓல்டு ஸ்டோன் ஏஜ் மென். எல்லாமே கரெக்டாக பண்ணியிருப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ரைட்டா? மோஸ்ட் ஆஃப் தி பிம்பேத்கா கேவ் பெயிண்டிங்ஸ் பிலாங் டு தி விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஏஜ் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா பிம்பேத்கா பெயிண்டிங் அப்படின்னாலே மீசோலித்திக் தான். அதுக்காக மீசோலித்திக் பிறகு பிம்பேத்காவில் பெயிண்டிங்ஸ் வரலைன்னு சொல்ல முடியாது, அதுக்கு பிறகு வந்திருக்கு. அதனால் அந்த வார்த்தை என்ன நம்ம சொல்கிறோம்னா மோஸ்ட் ஆஃப் தி பிம்பேத்கா பெயிண்டிங்ஸ் அப்படின்றோம். பெரும்பாலான பிம்பேத்கா குகை ஓவியங்கள் அப்படிங்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா மீசோலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். பிம்பேத்கா கேவ் பெயிண்டிங்ஸ் வாஸ் டிக்ளேர்ட் a UNESCO World Heritage Site in 2003 and it is located எங்கே அது வந்து அமைஞ்சிருக்கு பிம்பேத்கா பெயிண்டிங்ஸ் அப்படின்னா விந்தியா ரேஞ்ச், மத்திய பிரதேஷ். ரைட்டா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயினிசம் வாஸ் ப்ரொபகேட்டட் இன் சவுத் இந்தியா. போன கிளாஸ் நம்ம பேசணும். யார் அது வந்தது? பத்ரபாகு. பத்ரபாகு யார் கூட வந்தார்? சந்திரகுப்த மௌரியர். எதுக்காக வந்தாங்க? ஃபாஸ்ட் அண்ட் டு டெத், சல்லிகானா ஒரு சாந்தாரா, அதுக்காக வந்தாங்க. எங்கே வந்தாங்க? மைசூர், சரவண பெலகோலா, பாகுபலி ஸ்டாச்சு, கோமதீஸ்வரர் டெம்பிள், இது எல்லாம் அந்த இடத்துல தான். ஒரே ஒரு விஷயத்தை மையப்படுத்தி 5-6 வினாக்கள் கேட்கலாம். கோமதீஸ்வரர் டெம்பிள் எங்கே இருக்கு? பாகுபலி ஸ்டாச்சு எங்கே இருக்கு? சந்திரகுப்த மௌரியன் எந்த இடத்துக்கு வந்தார்? சரவண பெலகோலா யாரோட தொடர்புடையது? இல்லையா? ஒரு விஷயந்தான், எல்லாம் கேட்கலாம். ஸோ அது வந்து பத்ரபாகு அப்படின்னு சொல்கிறோம். அவர்னால தான் இந்த பக்கம் வந்தது. ஸ்தூலபாகு சவுத் இந்தியா, நார்த் இந்தியாவில் இருந்தார். கௌதமா யார்? அவர் தான் புத்தர். ரைட்டு. ஸோ 5th கொஸ்டின், செலக்ட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ உங்களுக்கு கேட்கையில் பெரும்பாலும் கரெக்ட் இன்கரெக்ட் கேட்கறது இல்லை, பட் இப்போல்லாம் பேட்டர்ன் மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ஏன்னா எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டால் கரெக்டுங்கிறத ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கிறோம், சரியான வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பெயிண்டட், போன முறை நம்ம பேசணும், பெயிண்டட் கிரேவேர் இஸ் அசோசியேட் வித் வேதிக் பீரியட். கரெக்டா? கரெக்ட். இன் சாக்கோலித்திக் கல்ச்சர் தட் தி பீப்புள் யூஸ்டு ஆக்ரி கலர்ட் பாட்ரி. காவி வண்ண மண்பாண்டங்களை செம்பு கற்கால மக்கள் பயன்படுத்தினாங்க. கரெக்டா? கரெக்ட். ஸோ ரெண்டுமே கரெக்ட். போத் 1 and 2. பழுப்பு வண்ண மண்பாண்டங்கள் வேதகாலம், செம்பு கற்கால மக்கள் பயன்படுத்திய மண்பாண்டம் காவி வண்ணம். மௌரியர் காலத்தில் என்ன மண்பாண்டம் பயன்படுத்தினாங்க? நார்தன் பிளாக் பாலிஷ்டு வேறு, போன கிளாஸ் சொன்னேன், NPPW. சிந்து சமவெளி மக்கள் என்ன மண்பாண்டம் பயன்படுத்தினாங்க? கருப்பு மற்றும் சிவப்பு வண்ண மண்பாண்டங்கள். குப்தர் கால மக்கள் என்ன மண்பாண்டம் பயன்படுத்தினாங்க? ரெட் பாலிஷ்டு வேர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? பளபளப்பான சிவப்பு வண்ண மண்பாண்டங்கள் அப்படின்னு. செலக்ட் தி கரெக்ட் பேர்ஸ். விக்ரமா எரா 58 BC. கரெக்டா? சாகா எரா 78 AD. குப்தா எரா 319 AD. விக்ரமா எராவை யார் ஸ்டார்ட் பண்ணா? விக்ரமன். சாகா எராவை யார் ஸ்டார்ட் பண்ணா? கனிஷ்கர். குப்தா எரா சந்திர, பின்னாடி நான் கேட்டிருக்கிறேன். ரைட்டா? இது வந்து ஆல் ஆஃப் தீஸ் எல்லாமே கரெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். பிரம்மச்சாரியம், தி 5th verb, கொள்கை, கோட்பாடு, பிரின்சிபிள் ஆஃப் ஜெயினிசம் வாஸ் added by. பிரம்மச்சாரியங்கிறத வந்து யார் ஆட் பண்ணா?
நேமிநாதா, மகாவீரா, பார்ஷவநாதா, ரிஷபா. Who is ரிஷபா? ஃபவுண்டர் ஆஃப் ஜெயினிசம். எங்கெல்லாம் இருக்கோ உடனே அவங்கள பற்றி நம்மளுக்கு ஒன்று மைண்டில் வந்துடணும். பார்ஷவநாதா 23rd தீர்த்தங்கரா, நேமிநாதா 22nd தீர்த்தங்கரா. யார் ஆட் பண்ணா? மகாவீர் இல்லையா? மகாவீரர் ஆட் பண்ணார். தேவி சந்திரகுப்தன், ஏன்னா தேவி சந்திரகுப்தன் நான் உங்களுக்கு சொல்லலை, ஆனால் முத்திராட்சசம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால் ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கிறேன். தேவி சந்திரகுப்தம் அண்ட் முத்திராட்சசா ரிட்டன் பை ஹூம்? விஷாகதத்தர். காளிதாசர் என்ன எழுதினார்? மேகதூதம், விக்ரமோர்வசியம், சாகுந்தலம், ரகுவம்சம், மாளவிகா அக்னிமித்திரம். ஏன்ஷியன் இந்தியாவில் நாடகங்கள் எழுதுறதுல, ஏன்ஷியன் இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே முதலாக அற்புதமான நாடகங்களை இயற்றி கொடுத்தவர் அவர் தான், காளிதாசன் தான். அவ்வளவு நாடகங்களை இயற்றுகிறார். ரைட்டா? பார்ஷவா இவர் வேற, நாகசேனா இவரெல்லாம் இனிமேல் பின்னாடி பார்ப்போம். ஸோ தேவி சந்திரகுப்தம் முத்திராட்சம் இயற்றியவர் யார்? விஷாக தத்தர். ரைட்டா? 8-fold path, அஷ்டாங்கிக மார்க்கா, அசோசியேட் வித் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ரிலீஜியன்? இதோட புத்திசம். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் நாட் அசோசியேட் வித் புத்திசம்? எது புத்த சமயத்தோடு தொடர்பில்லாது? மத்தியமிகா, காரிகா, யோகாச்சாரா, ஸ்கூல், சூன்யவடா எல்லாமே அவரோட தொடர்புடையது. எது தொடர்புள்ள? திகம்பரா. அது யாரு? சமண சமயத்தில் இருக்கிற ஒரு பிரிவு, அவ்வளவுதான். இந்த 3 யாரோட தொடர்புடையது? நாகார்ஜுனர் இல்லையா? அவ்வளவுதான். ஓகே, குட். இதில் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக பண்ணீங்க? 8னா பெரிய விஷயம். 9, குட். எது தப்பு? அது என்ன ஈஸியான கொஸ்டின்? எவ்வளோ சிம்பிளான கொஸ்டினா இங்கே தப்புன்ற பாருங்க. அதுக்காக தான் இந்த கொஸ்டின்லாம் நான் போடுறேன். ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் 6th டெஸ்டில் நம்ம கேட்ட கொஸ்டின். புத்திசம் கௌதம புத்தா, ஜெயினிசம் ரிஷபதேவா, அஜ்விகா நந்தவச்சா. இப்போ இதெல்லாம் நான் ஸ்டேட் போர்ட் புக்கில் இருந்து உங்களுக்கு எடுத்துருக்கிறேன். அந்த நந்தவச்சா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட் புக்கில் எதெல்லாம் முக்கியமான விஷயம்னு பார்த்து அதெல்லாம் கொஸ்டினாக இதுக்குள்ளே மாற்றி கொண்டு வந்திருக்கிறேன். ரைட்டா? ஸோ அஜ்விகா செக்டார் நந்தவச்சா, இவங்க தான் ஃபவுண்டர். இப்போ இது ரெண்டும் நம்மளுக்கு தெரியும். அஜ்விகா செக்டார் நந்தவச்சா தான் ஃபவுண்டருங்கிறது ஸ்டேட் போர்ட் புக்கில் அந்த பேரை கொடுக்குறான். அதனால் அதை நான் எடுத்துருக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எது கரெக்டு? 1, 2 and 3. 5 principles, பஞ்ச மகாவிரதாஸ் ஆஃப் ஜெயினிசம். சமண சமயத்தினுடைய அந்த 5 கொள்கைகள். அதை என்ன சொல்கிறோம்? பஞ்ச மகாவிரதாஸ். ஸ்டேட் போர்ட் புக்கிலேயே இப்படி கொடுத்துருக்குறாங்க. எந்த கொஸ்டினுமே நான் உங்களுக்கு அது தேர்வுக்கு தொடர்பு இல்லாமையோ அல்லது தமிழ்நாடு பாடநூல் திட்டத்துக்கு தொடர்பு இல்லாமல் எடுக்கவே இல்லை. அங்கே பயன்படுத்துகிற வார்த்தையை உங்களுக்கு இதில் பயன்படுத்துகிறேங்க. நான் வயலன்ஸ், அகிம்சா, நான் ஸ்டீலிங். இது அப்படியே கொடுத்துருக்குறான் ஸ்டேட் போர்ட் புக்கில். இதெல்லாம் நானே எதிர்பார்க்கல, அதனால் அதெல்லாம் கொடுக்குறேன். ஏன்னா கொஸ்டின் நம்ம கொடுக்குற கொஸ்டினை நீங்கள் எப்போவுமே அது ஒரு பைபிள் மாதிரி வச்சுக்கணும். அவ்வளவு அழகாக அந்த வினாக்களை கட்டமைச்சிடும். நான் ஸ்டீலிங் அஸ்தேயா, நான் லையிங் சத்யா, நான் பொசஷன் அபரிக்கிரகா, செலிபசி பிரம்மச்சாரியா, கொல்லாமை, திருடாமை, பொய்யாமை, பொருள் பற்றின்மை, புலனடக்கம். இதில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் அதனுடைய 5 பிரின்சிபிள்ஸ் எல்லாம். மகாசங்கிகாஸ், ஸ்தாவிரவதீன்ஸ், மகாயானா and Hinayana are divisions of Buddhism. The first sermon of Buddha is in the place of Saranath. Who taught meditation techniques
டு புத்தா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த உத்தக ராமபுத்தா அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லலை. அதனால் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிறது மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கிறேன். அலாரகலமா அதோட உத்தக ராமபுத்தா இருக்கிற அந்த ஆப்ஷனை இங்கே வச்சுருக்கேன், 1 2. மற்ற இடத்துல எங்கேயுமே அலாரகாமாவை நான் கொண்டு வரவே இல்லை. அதனால் அலாரகலமா இருக்கான்னு நீ டிக் பண்ணீங்கன்னா ஏதான் ஆப்ஷன் இல்லையா? அதனால் அலாரகலமா அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அவர் தான் டீச்சர். ஆனால் இவரும் சேர்ந்து தான் அவருக்கு மெடிடேஷன் டெக்னிக்கை சொல்லி கொடுத்துருக்குறாங்க, ஸ்டேட் போர்ட் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் வந்து ஏ 1 and 2. இந்த ஆனந்தாவும் உபாலியும் யார்? இது உங்களுக்கு இதில் நான் சொல்கிறேன். ஆனந்தாவும் உபாலியும் புத்தரனுடைய முதன்மையான 2 சீடர்கள். புத்தரின் முதன்மையான தி சீஃப் டிசிபிள்ஸ் ஆஃப் புத்தா. எழுதிக்கங்க, கொஸ்டின்லேயே எழுதிக்கிறோம். புத்தருடைய முதன்மையான சீடர்கள் அப்படின்னு எழுது. ஆனந்தாவுக்கு உபாலிக்கு இருக்கிற மற்றொரு சிறப்பு, ஆனந்தா தான் சுத்த பித்தக்காவை கம்பைல் பண்ணவர். சுத்த பீடகம் இருக்கு இல்லையா, அதை கம்பைல் பண்ணவர் ஆனந்தா. புத்த சமயத்தின் அப்படி எழுதிங்க, புத்த சமயத்தின் போதனைகளான சுத்த பீடத்தை தொகுத்தவர் ஆனந்தா. சுத்த பித்தக்கா தி செர்மன்ஸ் ஆஃப் புத்தா கம்பைல்டு பை ஆனந்தா. அதுக்கடுத்து உபாலி யார்னா வினய பீடகத்தை தொகுத்தவர். புத்த சமயத்தின் கொள்கைகள்ல புத்த சமயத்தினுடைய விதிகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், புத்த சமயத்தின் விதிகளான வினய பீடகத்தை தொகுத்தவர் உபாலி. The Vinaya Pittaka, the rules and regulation of Buddhism was compiled by Ubali. இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க? யூவி அப்படின்னு போடும், அல்ட்ரா வயலட் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி யூவி உபாலி வினய பித்தகா. மிச்சம் இருக்கிறது அவர் தான், அவ்வளோதான். Which of the following book was written by Megasthenes? Indica. Good. மெகஸ்தனிஸ் யாரு? தூதர். ஓகே. கல்பசூத்ரா இது வந்து ஒரு சமண சமய புத்தகம், பக்கத்தில் எழுதிக்கங்க. இந்த சமண பால சுத்தா இது ஏன் நான் கொடுத்துருக்கிறேன்? சமண பால சுத்தா அஜாத சத்துருவும் புத்தரும் முதல்ல சந்திச்சுக்கிட்டதை பற்றி இந்த புத்தகம் சொல்லுதுன்னு ஸ்டேட் போர்ட் புக்கில் கொடுத்துருக்குறோம். ரைட்டா? அது அடுத்ததில் உங்களுக்கு கொஸ்டினாக நான் கொடுக்குறேன். பகவதி சூத்ரா இதுவும் வந்து ஒரு சமண சமய புத்தகம். பகவதி சூத்ரா அப்படிங்கிறது மகாவீரருடைய வரலாறு தொடர்பான புத்தகம். அது வந்து அடுத்த கொஸ்டின். இவ்வளவு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வந்து ஸ்டேட் போர்ட் புக்கிலேயே நிறைய விஷயம் டம்ப் பண்ணியிருக்கிறான். புக் பேக் கொஸ்டின்ஸ்லேயே இதெல்லாம் வந்து சில கொஸ்டின் வச்சுருக்கிறான். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இந்த அளவுக்கு அதை என்ரிச் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. மெகஸ்தனிஸ் வாஸ் எ கிரேக் அம்பாசிடர் டு தி கோர்ட் ஆஃப் ஹூம். யாருடைய கோர்ட்டுக்கு வந்தார்? சந்திரகுப்த மௌரியா. அவர் யாருடைய அம்பாசிடர்? இங்கே இருக்கார், செலுக்கஸ் நிகேடர். செலுக்கஸ் நிகேடர் யாருடைய படைத்தளபதி? அலெக்சாண்டர். பிம்பிசாரா யாரு? ஃபவுண்டர் ஆஃப் ஹரண்யகா டைனாஸ்டி. இந்தியாவில் முதல்ல அரசை உருவாக்குனது பிம்பிசாரம். முத்திர ராட்சஸா தி புக் எக்ஸ்பிளைன்டு அபவுட் ஹவு சந்திரகுப்த மௌரியா கேப்சர்டு த்ரோன். முத்திர ராட்சசங்கிறது வந்து அந்த புத்தகத்தில் சந்திரகுப்த மௌரியன் எப்படி அரச இதை பிடிச்சாரு அப்படிங்கிறத விவரிச்சிருக்கு. வாஸ் ரிட்டன் பை, அது யாரால் எழுதப்பட்டது? விசாகதத்தா. பாணினி யார்? பக்கத்தில் எழுதி வச்சுங்க. இனிமேல் சொல்ல போகிறேன் பாணினியை பற்றி, இருந்தாலும் இங்கே எழுதி வச்சுங்க. சமஸ்கிருதத்தினுடைய முதல்
இலக்கண புத்தகத்தை எழுதியவர். பாணினி wrote first grammatic work of Sanskrit. சமஸ்கிருதத்தினுடைய முதல் இலக்கண புத்தகத்தை இயற்றியவர். அந்த புத்தகத்துக்கு பேர் என்ன? அஷ்டாத்தியாயம். அவர் எழுதின புத்தகம் தி ஃபர்ஸ்ட் சான்ஸ்கிரிட் கிராமேட்டிக் ஒர்க், முதல் சமஸ்கிருத இலக்கண புத்தகம் அஷ்டாத்தியாயம். அது எழுதினவர் இந்த பாணினி. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா சாகாயரா ஃபவுண்டட் பை கனிஷ்கா. இப்போ விக்ரமன் எதை உருவாக்குனாரு? விக்ரமாயரா. சந்திரகுப்தா ஒன்று எதை உருவாக்குனாரு? குப்தாயரா. அவ்வளோ, அதுக்காக அதை கொடுத்து வச்சிருக்கிறேன். சத்தியமேவ ஜெயதே, தி வேர்ட்ஸ் மென்ஷன்ட் இன் முண்டக உபனிஷத் அதர்வ வேதா விச் வாஸ் இன் தி ஸ்கிரிப்ட் ஆஃப் சத்தியமேவ ஜெயதே என்ற வார்த்தைகள் அதர்வ வேதத்தில் முண்டக உபநிடதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதன் வரி வடிவம் ஸ்கிரிப்ட் என்ன? தேவநகரி ஸ்கிரிப்டில் இருக்கு. பிரம்மி, கரோஸ்தி, கிரீக், இதெல்லாம் வந்து அசோகன் பயன்படுத்தின ஸ்கிரிப்ட். இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். ரைட்டா? இதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக பண்ணீங்க? கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? அதுக்குள்ளே உள்ள ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. ரைட்டா? ஓகே. இதில் எவ்வளோ கொஸ்டின் ராமலட்சுமி? பரவாயில்ல, ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவில் நல்லாவே ஆன்சர் பண்ணுறீங்க. எவ்வளோ ட்ரிக்காக கேட்டாலும் அது பார்த்துக்கலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ண எல்லாமே உங்களுக்கு வந்து ஆகிடும். பட் வரலாறு ஏன் உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு புரியுது அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தெளிவாக கிளாஸ் நோட்ஸ் எழுத வச்சுறேன். எது தேவையோ கரெக்டாக அவங்களுக்கு கொடுத்துருங்க. அதனால் ஒரு தடவை நீங்கள் பின்னாடி கொஸ்டினை ரிவிஷன் பண்ணி வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இதை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின் போகாது. மெட்டீரியல் இந்த வாரம் கொடுத்துறேன், அதை கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய இருக்குது, கம்மியாக இருந்தால் போதும். ஏன்னா கிளாஸ் நோட்ஸில் நான் சொல்கிறதே உங்களுக்கு போதும். கம்மியாக இருந்துச்சுன்னா போதும். ஏன்னா அதை ஒரு பக்கம் மாங்குன்னு படிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஒரு 10 கொஸ்டின் 12 கொஸ்டின் ஏற்றுறது மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். ஆனால் எதை படித்தாலும் அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அசோகன் மௌரியன் பீரியட் நம்ம வந்துட்டோம். அதில் ஏற்கனவே சந்திரகுப்த மௌரியரை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். பிந்துசாரரை பற்றி சொல்லியிருக்கிறேன். பிந்துசாரரை வந்து சொல்கிற பொழுது அமித்ர கதா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன், எதிரிகளே இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர். அது போக அவர் வந்து முக்கியமான விஷயம் பிந்துசாரரை பற்றி அவர் அஜீவிகா சமயத்தை வந்து பின்பற்றினார். இவர் அசோகருடைய தந்தை. சந்திரகுப்த மௌரியரை பொறுத்தளவில் அவர் வந்து சமண சமயத்தை பின்பற்றினா அவரை பற்றி நிறைய நோட்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்டோம். அது தவிர்த்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அவர் கட்டமைச்சு வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்தை இந்தியாவோட சேர்க்கிறார். அது காரணம் செலுகஸ் நிகேடருக்கும் அவருக்கும் ஒரு போர் நடந்துச்சு. போரில் அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் கிளம்பிறார் செலுகஸ் நிகேடர். அவர் தன்னுடைய தூதராக மெகஸ்தனிஸை சந்திரகுப்த மௌரியன் கோர்ட்டுக்கு அனுப்புகிறார். சந்திரகுப்த மௌரியனுடைய கோர்ட்டில் கௌடில்யரும் தலைமை அமைச்சராக இருக்கிறார். தனநந்தருடைய அமைச்சரவையிலே அவர் இருந்தார். அவர் 2 பேர்த்துக்கும் வந்து கான்ஃப்ளிக்ட், முரண்பாடு ஏற்பட்டு தான் கௌடில்யர் வந்து சந்திரகுப்த மௌரியரை கொண்டு வந்து புதிய ஒரு அரசை வந்து உருவாக்குறார். சந்திரகுப்த மௌரியருக்கு அவருக்கு என்னெல்லாம் வந்து அரசாட்சி பற்றி சொன்னாரோ, அரசன் செயல்பாடுகளை பற்றி சொன்னாரோ, பொருளாதாரத்தை எப்படி கையாளணும்னு சொன்னாரோ, இதையெல்லாம் ஒன்றாக தூக்கப்பட்ட ஒரு நூல் தான் வந்து அர்த்த சாஸ்திரம். அதனால் வந்து அர்த்த சாஸ்திரத்தை எ புக் ஆன் ஸ்டேட் கிராஃப்ட், எ புக் ஆன் பாலிட்டி, இக்கோனாமி, இதெல்லாம் பற்றி நம்ம வந்து அதை வந்து பேசுகிறோம். ரைட்டா?
அதாவது நம்ம வந்து சொல்கிறது எப்போவுமே மனதில் நிற்கணும், மறந்துடக்கூடாது. ஏன்னா நிறைய சப்ஜெக்ட் நம்ம வந்து படிக்க போகிறோம். எப்போ இந்த சிரமம் வரணும், மனதில் நிற்காமல் இருக்குது அப்படிங்கிற சிரமம் எப்போ வரும்னா ரிவிஷன் பண்ணையில் எல்லாமே புதுசு மாதிரி தெரியும். அதனால் எப்போவுமே என்ன கார்த்திகேயன், இப்போவுமே நல்லா தெளிவாக படிச்சிடணும். ஜீவா ரைட், நல்லா கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, அதான் ரொம்ப முக்கியம். அதாவது கொஞ்சம் மார்க் 4 கொஸ்டின் தப்பாக போயிடுச்சு அப்படிங்கிறனால ஏதோ நம்ம கேப்பபிள் இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. முயற்சி பண்ணோம்னா எந்த இலக்கையும் நம்ம அந்த அடையலாம். இப்போ காலையில் என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் விஷ்ணுவர்தன் சொல்லிட்டு சேலத்தில் இருக்காப்புல, சப் இன்ஸ்பெக்டரா. அவர் காலையில் வந்து பேசுகிறாரு, ஐயா அந்த மாதிரி 1 மாதம் அங்கே வந்துடுறேன், நான் குரூப் 1 படிக்கணும்னா, அதனால் 1 மாதம் நான் மெடிக்கல் லீவ் எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் இன்றைக்கி வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆகலாம், நாளைக்கு அதுக்கடுத்து குரூப் 1ல் டிஎஸ்பி ஆகணுன்ற எண்ணம் உங்களுக்கு வரலாம். ஏன்னா ஏஜ் இருக்குது. அதனால் நம்ம அடையக்கூடிய இலக்கு எந்த உயரத்தில் வேணால் இருக்கலாம், அடைவோன்ற நம்பிக்கையும் அதற்கான முயற்சி இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம ஜெயிப்போம். ரைட்டா? அதனால் எப்போவுமே மனிதனுக்கு லட்சியங்கிற ஒரு இலக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அது எங்கேயுமே முடிவுக்கு வந்துடக்கூடாது. இன்னொரு இலக்குன்னு ஒன்று இருந்தால் தான் வாழ்க்கையில் வந்து பிடிப்புன்னு ஒன்று இருக்கும். கற்றுக்கிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் காலமோ நேரமோ வரையறையோ கிடையாது, இல்லையா? சரி, இப்போ அசோகனுக்கு நம்ம வந்துடும். அசோகரை பொறுத்தளவில் தன்னுடைய தந்தைக்கு பிறகு பிந்துசாராவுக்கு பிறகு ஆட்சி பொறுப்புக்கு வர்றார். அவர் வந்து பௌத்த சமயத்தை வந்து பின்பற்றுறார். அவர் பௌத்த சமயத்துக்கு வந்தது உங்களுக்கு தெரியும் யார் காரணம்னு. உபகுப்தா அப்படின்னு ஒரு சின்ன பையன், 8 வயசு பையன், அவன் புத்த சமயத்தில் சேர்ந்துட்டான். அவன் வந்து சில கேள்வியெல்லாம் அவன்கிட்ட வந்து அசோகர் கேட்குறார், அவன் பதில் சொல்கிறான். அதில் இம்ப்ரெஸ் ஆகி புத்த சமயத்தில் வந்து அவர் சேர்ந்துறார். அதுக்கப்புறம் வந்து புத்த சமய மாநாடு, 3வது புத்த சமய மாநாட்டை பாடலிபுத்திரத்தில் அவர் கூட்டுறாரு. அதுக்கு தலைவராகவே அந்த பையன்தான் வர்றான். அவன் தான் மொகாலி புத்த திஷா அப்படின்னு சொல்கிறான். அசோகரை பொறுத்தளவில் அதுக்கடுத்து என்னென்ன அவரை பற்றி நம்மளோட கொஸ்டின் கேட்பாங்க. இந்தியாவில் மறுக்க முடியாத மறக்க முடியாத ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளர் இருக்கிறாருன்னா அவர் அசோகர். ஏன்னா அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை, அதாவது சந்திரகுப்த மௌரியரை விட இன்னொரு மடங்கு கூட. ஏன்னா கலிங்கத்தில் ஒரு பாதி தான் மகத அரசோடு இருந்துச்சு. அந்த மீத பாதியை வந்து அந்த அரசில் சேர்த்தவர் அசோகர் தான். அதோட ஒட்டுமொத்த இந்தியாவே அவர் கீழே வந்துருச்சு, எக்ஸப்ட் டீப் சவுத், தமிழ்நாடு தவிர்த்து மற்ற எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. அதனால் அவங்க அப்பா அவங்க ஐயாவோட இன்னொரு கூடுதலாக ஒரு பகுதி அவர் ஆட்சி புரிஞ்சார். கலிங்க போரோட அவர் வந்து என்ன முடிவெடுத்துட்டாரு, இனிமே போரே செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறார். ஏன்னா புத்த சமயத்தில் சேர்ந்துட்டார். அப்போ அதுக்கு வந்து அவர் சொன்னார், பேரி கோஷா டு தம்ம கோஷா அப்படின்னு சொன்னார். பேரி கோஷா டு தம்ம கோஷா. தமிழில் வந்து பேரிகை சத்தத்திலிருந்து, பேரிகை சத்தம்னா போர் முரசு, பேரிகை. தம்ம சத்தத்திற்கு தமது கொள்கையை மாற்றினார். ஏன்னா இனிமே இங்கே வந்து பேரிகை சத்தமே கேட்கக்கூடாது, போர் முழக்கமே கேட்கக்கூடாது, தம்ம சத்தம் தான் இனிமே கேட்கணும்னு முடிவு எடுத்துட்டார். எவ்வளோ பெரிய விஷயம் பாரு, இல்லையா? அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம். சரி, இதுக்கு இன்னொரு காரணம் என்ன? இப்போ அசோகர் ஏன் இந்த மாதிரி இனிமே வேண்டாம்ப்பான்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு? இனிமே போர் செய்யணும்னா இந்தியா விட்டு வெளியே ரொம்ப தூரத்துக்கு போகணும். அது போயிட்டு வரக்குள்ள இங்கே வேற எவனாவது காலி பண்ணிடுவாங்க. சரி, இருக்கிறத நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு கூட ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். நான் இந்தியாவிலேயே முதலாக விலங்குகளுக்கும்
மருத்துவமனை உருவாக்குனவர் இவர் தான், எழுதி வச்சு. தி ஃபர்ஸ்ட் ரூலர் டு ஃபவுண்ட் தி ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார் அனிமல்ஸ். இந்தியாவில் முதலாக விலங்குகளுக்கும் மருத்துவமனைகளை உருவாக்கியவர். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இந்தியாவிலேயே தமது கல்வெட்டுகளின் மூலம் நேரடியாக மக்களிடம் பேசிய முதல் ஆட்சியாளர். தி ஃபர்ஸ்ட் ரூலர் டு டாக் வித் தி பீப்புள் த்ரூ தி இன்ஸ்கிரிப்ஷன் இன் இந்தியா. இந்தியாவிலேயே முதல்ல கல்வெட்டுகளின் மூலம் தனது மக்களோடு பேசினவர் இவர். பௌத்த சமயத்தை இந்தியா தவிர்த்து வெளிநாடுகளுக்கும் பரப்பிய முதல் ஆட்சியாளர் இவர் தான். தி அசோகா வாஸ் தி ஃபர்ஸ்ட் ரூலர் டு ஸ்ப்ரெட் புத்திசம் டு அதர் கண்ட்ரீஸ். நேபாள், பூட்டான், சீனா, ஸ்ரீலங்கா, திபெத் எல்லா நாடுகளுக்கும் பௌத்த சமயத்தை இவர் தான் பரப்புறார். அவருடைய பிள்ளைங்களைய மக எல்லாத்தையும் அதுக்கு இவர் பயன்படுத்துறார். ஸ்பெஷாலிட்டி அசோகன். அதுபோக இந்தியாவில் 80,000 ஸ்தூபிகளை நிறுவினார். He found 80,000 stupas. இந்தியாவில் 80,000 ஸ்தூபிகளை நிறுவினார். He found 80,000 stupas in India. அது மாதிரி இந்தியாவில் கலை மற்றும் கட்டிடக்கலையினுடைய தொடக்கம் இவருடைய காலத்தான் தொடங்குது. அதுக்கு ஒரே ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலை மற்றும் கட்டிடக்கலையினுடைய தொடக்கமாக எதை நம்ம எடுத்துக்கலாம்னா, பாலிஷ்டு மோனோலித் பில்லர்ஸ். பளபளப்பான, தமிழில் பளபளப்பான தனியாக நிற்கின்ற தூண்கள், பாலிஷ்டு மோனோலித்திக் பில்லர்ஸ். அதுதான் இந்திய கட்டிடக்கலையினுடைய தொடக்கமே இதுதான். அதை அசோகன் தான் பண்ணார். அந்த பில்லரில் கட்டிடக்கலையின் தொடக்கம் ஏன் நம்ம சொல்கிறோம், அதான் இப்போ நம்ம பார்க்குறோம். இங்கே பாருங்க, நான் சொல்கிறத நீங்கள் எழுதிங்க. அனிமல் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அனிமல் கேபிட்டல்ஸ் இன் அசோகன் பில்லர்ஸ். இங்கிலீஷில் அனிமல் கேபிட்டல் இன் அசோகன் பில்லர்ஸ். அசோகனுடைய தூண்களில் விலங்குகளை மேலே கொண்டிருந்த தூண்கள். அதான் விலங்குகளை உச்சியில் கொண்டிருந்த அசோகன் தூண்கள். அதில் ஒரு 4 விஷயம் நம்மளுக்கு கேட்க மேட்ச் தி ஃபாலோவிங்ல எதுலேயே ஒன்றில் கேட்கணும். நம்பர் 1, ராம்புரா 1. ராம்புரா 1 இங்கே என்னன்னா சிங்கிள் லைன். இந்த அசோக் பில்லர் இருக்கு பாருங்க, இங்கே நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, அசோக் பில்லர், அசோக் நகர், அசோக் வடபழனி தாண்டி அது மேலே பில்லர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரூபா நாணயத்துலலாம் இருக்குது பாருங்கள் இந்த சிங்கம். அது மாதிரி சிங்கிள் லைன் அங்கே இருக்கும், தனியாக நிற்கின்ற சிங்கம், ஒரே சிங்கம். நாம் பார்க்குற நம்முடைய அசோக இதில் பார்த்தீங்கன்னா 4 சிங்கம் 4 பக்கம் இருக்கும். ஆனால் இங்கே சிங்கிள் லைன். இது ஒன்று. ராம்புரா 1 எழுதிக்கங்க. அதுக்கடுத்து ராம்பூர்வா 2. ராம்புரா இல்லை, ராம்பூர்வா தான். ராம்பூர்வா 2. இந்த ராம்பூர்வா 2 அப்படிங்கிறது இங்கிலீஷில் எழுதிக்கங்க, ரோமன் லெட்டரில் 2 போட்டுக்கங்க. ஏன் சொல்கிறேன்னா, சிங்கிள் புல், இந்த டபுள் எல் இருக்கு பாருங்க, ராம்பூர்வா 2ன்னு 2 ரோமன் லெட்டர் வந்தாலே அது சிங்கிள் புல்லுங்கிற 2 எடுத்துக்கிறோம். ஏன்னா புல் இருக்கிறது இதில் மட்டும்தான், ராம்பூர்வா 2ல் மட்டும்தான். இந்த 2 ரோமன் லெட்டர் வச்சுருக்கா, இங்கே 2 எல் இருக்கா, அதை வச்சுக்கிறோம். எங்கே எந்த அசோகனுடைய தூண்களில் ஒரு காளையினுடைய இது பொறிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு கேட்டால் ராம்பூர்வா 2 அப்படின்னு வச்சுக்கணும், சிங்கிள் புல். அதுக்கடுத்து சாரநாத்னால 4 லைன்ஸ். அதுக்கடுத்து சாரநாத் எழுதி 4 சிங்கங்கள்.
சாஞ்சி 4 சிங்கங்கள். இதெல்லாம் அனிமல் கேபிட்டல். அந்த தூணுக்கு மேலே என்ன இருக்கு? அது மாதிரி அடுத்த முக்கியமானது சங்கிசா. சங்கிசான்ற இடத்துல ஒரு யானை. இப்போ எலிஃபண்ட் இருக்கிற ஒரே இடம் சங்கிசா, புல் இருக்கிற ஒரே இடம் வந்து பார்த்தீங்கன்னா ராம்பூர் வாட்டு. மௌரியர் அதுக்கு அடுத்து எழுதிங்க. மௌரியர்களின் அரசு 5 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. The Maurya dynasty was divided into 5 provinces. இந்த 5 provinces வந்து என்ன மாதிரி அதுக்கு பேர் வச்சிருந்தாங்க? தக்ஷசீலம், தமிழில் இங்கிலீஷில் வந்து தக்ஷிலா எழுதிக்கங்க, தமிழில் வந்து தக்ஷசீலம். இது வந்து உத்தரபாதம் அப்படின்னு பிரிச்சிருந்தாங்க. அதான் உத்தரபாதம்னா வடக்கு நோக்கி செல்வது. உத்தரபாதம்ங்கிறது வடக்கு நோக்கி செல்கின்ற பாதை அப்படின்னு அர்த்தம். ஸோ தக்ஷிலா, உத்தரபாதா இது ஒரு ப்ராவின்ஸ். அதாவது உத்தரபாதம் அப்படிங்கிற ப்ராவின்ஸுக்கு வந்து தலைமையிடம் வந்து தக்ஷிலா. அதுக்கடுத்து ஸ்வர்ணகிரி, இது ஒரு தலைமையிடம். அந்த ப்ராவின்ஸ் எதுன்னா தக்ஷிணபாதா. தக்ஷிணபாதான்னா தெற்கு நோக்கி செல்லும் பாதை அப்படின்னு. தக்ஷிணம் அப்படின்னாலே தெற்கு, உத்தரம்னாலே வடக்கு. தக்ஷிணபாதா தெற்கு நோக்கி செல்லும் பாதை. இது ஒரு ப்ராவின்ஸ். சாரி, அதுக்கடுத்து பாடலிபுத்திரத்தை தலைமையாக வச்சு பிரச்சையா அப்படின்னு ஒரு ப்ராவின்ஸ். பிரச்சையா தமிழில், இங்கிலீஷில் வந்து பிரச்சையா பாடலிபுத்திரம், அது ஒரு ப்ராவின்ஸ். அதுக்கடுத்து டொசால்ட், தமிழில் வந்து தோசால்ட், இதை தலைமையாக வச்சு கலிங்கம், தமிழில் கலிங்கம், இது ஒரு மாகாணம். அதுக்கடுத்து உஜ்ஜயினி, தமிழில் வந்து உஜ்ஜயினியை தலைமையாக வச்சு அவந்திரதம், இது ஒரு ப்ராவின்ஸ், இது ஒரு மாகாணம். இப்படி 5 மாகாணங்களாக பிரிச்சுட்டாங்க மௌரிய அரசு. மௌரியருடைய பேட்டரி பற்றி நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன். அது வந்து NPPW. இதுக்கு மேலே அதில் வந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு வழி கிடையாது. அதுக்கடுத்து மௌரியருடைய காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச் மார்க் காயின்ஸ் தான். அது நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். ஏன்னா இப்போது போஸ்ட் மௌரியன்ஸில் தான் தங்க நாணயம் வருது. அதுவரை நமக்கு வந்து நம்ம பயன்படுத்துகிற நாணயம் வந்து பஞ்ச் மார்க்டு காயின்ஸ். பஞ்ச் மார்க் காயின்ஸ் என்ன சொன்னோம்? முத்திரையிடப்பட்ட நாணயங்கள். அதில் என்னென்ன முத்திரைகள்லாம் இருந்தது? எலிஃபண்ட், ஃபிஷ், கிரெசன்ட், ஹில்ஸ், அப்புறம் இன்னும் ஒன்று சொல்லுங்க, ட்ரீ, மரம். இந்த 5 தான் மேஜராக இருந்துச்சு அதில். ஸோ இது மௌரியருடைய காயின். அது வந்து 2 காயின் இருக்குது அந்த காலகட்டத்தில். அதாவது மகாஜனபதா ஸ்பிரியலையும் மௌரியன் ஸ்பிரியலையும். என்ன காயின் அதுக்கு பேர் சொன்னேன்? ஒன்று வந்து சில்வர், இன்னொன்று வந்து காப்பர். காப்பர் காயினுக்கு பேர் கர்சப்பனா. சில்வர் காயினுக்கு பேர் சதமனா கர்சப்பனா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஸ்டேட் போர்ட் புக்லேயே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. மௌரியருடைய அரசு எழுதிக்கங்க. மௌரியருடைய அரசு மையப்படுத்தப்பட்ட நிர்வாகத்தை கொண்டது. தி மௌரியன் டைனாஸ்டி it had a centralized administration. மௌரியன் அரசு மையப்படுத்தப்பட்ட நிர்வாகத்தை கொண்டது.
இப்போ வந்து 5 ப்ராவின்ஸாக அவங்க பிரித்தாங்க இல்லையா, ஏன்னா இது வந்து முனார்க்கிங்கிறது முடியாட்சி. முடியாட்சியில் வந்து மன்னருக்கு அடுத்து தலைமை பொறுப்பில் யார் இருப்பா? மன்னருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க. அதான் அவங்கள அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்கள என்ன சொல்கிறாங்க? யுவராஜாஸ் சொல்கிறாங்க, இளவரசர்கள். இவங்க தான் அந்த ப்ராவின்ஸில் இருப்பாங்க, யுவராஜாஸ். யுவராஜானா யுவன்னா இளமைன்னு அர்த்தம், இளவரசர்கள். அவங்க தான் அந்த ப்ராவின்ஸில் இருப்பாங்க. அதுக்கடுத்து அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தில் தலைமை பொறுப்பு இருந்தவங்க தீர்த்தர்கள், தீர்த்தாஸ். அப்படி எழுதிக்கங்க. தி ஹையஸ்ட் அஃபிஷியல்ஸ் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் தீர்த்தாஸ். நிர்வாகத்தில் தலைமை அதிகாரிகளாக இருந்தவர்கள் தீர்த்தர்கள். தீர்த்தருடைய எண்ணிக்கை 18. தீர்த்தாஸ் இன் 18 நம்பர்ஸ். தீர்த்தருடைய எண்ணிக்கை 18. இரண்டாவது நிலையில் தலைமை அதிகாரிகளாக இருந்தவர்கள் அத்தியக்ஷாஸ். இங்கிலீஷில் அத்தியக்ஷாஸ், தமிழில் அத்தியட்சர்கள். செகண்ட் ஹையஸ்ட் அஃபிஷியல்ஸ். அதிகார மையத்தில் இரண்டாவது நிலையில் இருந்தவர்கள் அத்தியட்சர்கள். அத்தியட்சர்கள் எண்ணிக்கை 27. The Atyakshas is in 27 numbers. அத்தியட்சர்கள் எண்ணிக்கை 27. இதில் நம்மளுக்கு வந்து இப்போ கொஸ்டின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதில் மட்டும் ஒரு 5 அத்தியட்சர்கள் வந்து என்னென்ன பொறுப்பு, மற்றெல்லாம் நமக்கு தேவையில்லை. முக்கியமான அத்தியக்ஷஸ் மட்டும் சொல்கிறேன், அவங்க என்ன பொறுப்பு வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது. பாண்ய அத்தியக்ஷா, பாண்ய அத்தியக்ஷர்ஸ். இவர் எதை பார்க்கிறார்னா வாணிகத்தை பார்த்துக்கிறார். பாண்ய அத்தியக்ஷா காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். அதுக்கடுத்து முக்கியமானவர் நவா அத்தியக்ஷா. நவானாலே நேவின்னு வச்சுக்கோங்க. நவா அத்தியக்ஷாஸ், அது நேவி மாதிரி இருக்குல்ல, NAVA. நவா அத்தியக்ஷாஸ் அவங்க வந்து பாருங்க ஸ்டேட் போர்ட்ஸ். ஸ்டேட் போர்ட்ஸ்னா அரசினுடைய கப்பல் போக்குவரத்து. கப்பல்ங்கிறத நாவாய் போக்குவரத்து அப்படின்னு வச்சுக்கலாம். அரசின் நாவாய் போக்குவரத்து. நவா அப்படின்னாலே நேவி, நேவினாலே கப்பல். அதுக்கடுத்து சுல்கா. சுல்கானாலே டோல்னு அர்த்தம், சுங்கவரி, சுல்கா. சுல்கா அத்தியக்ஷர். சுல்கா டோல், சுங்கம், சுங்கவரி, அதை கவனிச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து சௌரனிகா. சவரனிகா. சவரன்னாலே என்ன அர்த்தம்? கோல்டு இல்லையா, அதனால தங்கம். சௌரனிகா. அதற்கடுத்து ஒரு முக்கியமான ஒருத்தர் ரதா. ரதா அத்தியக்ஷா. ரத அத்தியக்ஷா. ரதம்னா என்னது? சேரியட், ரதம் தான். சேரியட் எல்லாமே நமக்கு தேவையில்லை. இன்னும் ஒன்று மட்டும் சொல்கிறேன். அதுக்கடுத்து நான் ரெண்டு சொல்கிறேன். முத்ரா. முத்ரா அத்தியக்ஷா. முத்திரை குத்துற, பாஸ்போர்ட். முத்ரா அத்தியக்ஷர். கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட்.
பாஸ்போர்ட். நான் ஒன்று சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து லக்ஷணா. லட்சம்னா என்னது? மின்ட்டு, பணம் அச்சடிக்கிறது. லக்ஷணா அத்தியக்ஷர், மின்ட், பணம் அச்சடித்தல். இதை அவர் பார்த்துக்கிறாரு. ஸோ இந்த நான் குறிப்பிட்ட அத்தியக்ஷர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன் நான். லட்சம் மின்ட்டு, நவா ஸ்டேட் போர்ட், சவரன் கோல்டு இல்லையா? இந்த மாதிரி எல்லாமே ஈஸியாக ஞாபகம் வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இன்னும் ஒரு பாயிண்ட். மௌரியர் காலத்தில், தமிழ் எழுதிக்கங்க, மௌரியர் காலத்தில் நகர நிர்வாகம் செய்வதற்கு 30 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருந்தது. 30 members council, இங்கிலீஷில் 30 members council was appointed for the administration of city in Mauryan period. இந்த 30 பேர் கொண்ட குழு 6 சிறு குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. 30 பேர் கொண்ட குழு 6 சிறு குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு குழுவிலும் 5 பேர் இடம்பெற்றிருந்தனர். ஒவ்வொரு குழுவிலும் 5 பேர் இடம்பெற்றிருந்தனர். The 30 members council furtherly divided into 6 subcommittee. Each committee consists of 5 members. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா மௌரியரில் நகர நிர்வாகங்கிறது எத்தனை பேர் கொண்ட குழுக்களால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது? 30 பேர். எத்தனை குழு இருந்துச்சு? 6 குழு. ஒவ்வொரு குழுவிலையும் 5 பேர். அவ்வளோதான். அதில் நகர நிர்வாகத்தின் தலைவர் நகரிகர் எனப்பட்டார். நகர நிர்வாகத்தின் தலைவர் நகரிகர் எனப்பட்டார். The head of the city administration was Nagariga. அசோகரின் கல்வெட்டுகள், the inscriptions of Ashoka. இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டில் எல்லா எக்ஸாம்லேயும் அந்த கொஸ்டின் இருக்கும். கல்வெட்டு சம்மந்தமான கொஸ்டின் எல்லா எக்ஸாம்லேயும் இருக்கும். ஏன்னா முதல் வகுப்புலேயே நம்ம அசோகருடைய கல்வெட்டுகளை பற்றி தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? அசோகருடைய கல்வெட்டுகளில், தமிழ் எழுதிங்க, அசோகருடைய கல்வெட்டுகளில் நான் சொல்கிற பாயிண்ட் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்டாலும் முக்கியம். அசோகருடைய கல்வெட்டுகளில் அவருடைய பெயர் தேவ நம்பிய பியதசி என குறிப்பிடப்பட்டுள்ளது. அசோகருடைய கல்வெட்டுகளில் அவருடைய பெயர் தேவ நம்பிய பியதசி. In Ashokan inscription, English, in Ashokan inscriptions, the name of Ashoka was mentioned as Deva Nambiya Piyadasi. இப்படி தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. தி மாஸ்கி இன்ஸ்கிரிப்ஷன், இங்கிலீஷில் தி மாஸ்கி இன்ஸ்கிரிப்ஷன்
mentioned the name of Ashoka. மாஸ்கி இன்ஸ்கிரிப்ஷனில் மட்டும்தான் அசோகான்ற பேர் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. தி மாஸ்கி இன்ஸ்கிரிப்ஷன், மாஸ்கி தமிழில் நீங்கள் எழுதையிலையும் மாஸ்கிங்கிறத இங்கிலீஷில் எழுதி வைங்க. மாஸ்கி கல்வெட்டில் ஏன் இங்கிலீஷில் எழுத சொல்கிறேன்னா, அந்த மாஸ்கிலேயே அசோகா இருக்கும், ஏஎஸ்கே, அதுக்காக. மாஸ்கி கல்வெட்டில் அசோகர் என்ற பெயர் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மற்ற எல்லா கல்வெட்டுலையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேர் யூஸ் பண்ணுறாங்க? தேவ நம்பிய பிரியதசி. தேவ நம்பிய பிரியதசினா என்ன அப்படின்னு பார்த்தா, தேவர்களுக்கு பிரியமானவன், அப்படி தான் அவர் சொல்கிறார். தேவர்களுக்கு பிரியமானவன், தேவர்களுக்கு பிரியமானவனாகிய நான் கூறுவது என்னவென்றால் அப்படின்னு கல்வெட்டில் அவர் பேசுகிறார். அசோகருடைய கல்வெட்டுகள் தமிழில் எழுதுங்க. அசோகருடைய கல்வெட்டுகளில் நான்கு வரி வடிவங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தன. அசோகருடைய கல்வெட்டுகளில் 4 வரி வடிவங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தன. In Ashokan inscription, four number of script was used. 4 number of script was used. அந்த 4 வரி வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மி, கரோஸ்தி, 4 வரி வடிவம் பிரம்மி, கரோஸ்தி, அராமிக், கிரீக். தமிழில் வந்து பிரம்மி, கரோஸ்தி, அராமிக், கிரேக்கம். இந்த 4 ஸ்கிரிப்ட் அவர் வந்து யூஸ் பண்ணார். அந்தந்த பகுதி மக்கள் எந்த மொழி அதிகமாக பேசினாங்களோ அந்த ஸ்கிரிப்டை தான் அசோகன் யூஸ் பண்ணிக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அதாவது எந்த டெக்னாலஜியுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில், ஏறத்தாழ 2500 வருடங்களுக்கு முன்னாடி அசோகன் வந்து எவ்வளோ பெரிய ஒரு தொலைநோக்கு விசனைஸ்டு ரூலராக இருந்தால், அந்தந்த பகுதி மக்கள் பேசுகிற மொழியிலேயே வந்து அவனுடைய இன்ஸ்கிரிப்ஷனை ரெடி பண்ணிக்கிறான். இப்போ இன்றைக்கெலாம் வந்து சிஸ்டத்தில் எந்த மொழியில் போட்டால் நம்ம பண்ணலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹிந்தியிலேருந்து இப்போ யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ்லாம் வந்து தமிழில் கொடுக்கலாம், மலையாளத்தில் கொடுக்கலாம், தெலுங்கில் கொடுக்கலாம், எல்லா மொழியிலையும் கொடுக்கலாம். ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறோம். தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. அன்னைக்கு கல்வெட்டில் வெட்டுறதுனா எவ்வளோ கஷ்டம். இன்றைக்கினா சும்மா பட்டனை தட்டினா வந்துடும். அன்னைக்கு அப்போ அசோகன் வந்து எவ்வளோ தொலைக்கு அவனுக்கு தொலைநோக்கு பார்வை வந்துருக்கு பாருங்க. அந்த மக்கள் பேசுகிற மொழியிலே கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அதுதான் அவனுடைய ஆட்சியினுடைய திறம். ஸோ 4 ஸ்கிரிப்டில் வந்து கொடுத்துருக்கிறார் அவர் வந்து. ஸோ அசோகனுடைய இதை முதல்ல எப்போ படித்தோங்கிறது உங்களுக்கு தெரியும். 1837 ஜேம்ஸ் பிரின்சிப் முதல் கிளாஸ்லேயே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அசோகனுடைய கல்வெட்டுகளை தான் பெரும்பாலான கல்வெட்டு எழுத படித்து, அதுக்கப்புறம் ருத்ரதாமன் எழுதின ஜுனாகர் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து அசோகனுடைய கல்வெட்டு தான். சமுத்திரகுப்தன் எழுதின அலகாபாத் கல்வெட்டு வந்து அசோகனுடைய கல்வெட்டு தான். அசோகனுடைய கல்வெட்டு தான் வரலாற்றில் பெரும்பகுதி வந்து அடுத்து வந்தவங்களுக்கு கூட பயன்பட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து கல்வெட்டுகளை பற்றி இன்னும் சில செய்திகள். அசோகருடைய பெரும்பாறை கல்வெட்டுகளின் எண்ணிக்கை, அசோகரின் தமிழில் பெரும்பாறை கல்வெட்டுகளின் எண்ணிக்கை 14. தி மேஜர் ராக் டிக்ஸ் ஆஃப் அசோகா இன் 14 numbers. அசோகருடைய சிறுபாறை கல்வெட்டுகளின் எண்ணிக்கை 14. தி மைனர் ராக் டிக்ஸ் ஆஃப் அசோகா in numbers 14. The number of pillar edicts of Ashoka was 7. அசோகருடைய தூண் கல்வெட்டுகளின் எண்ணிக்கை 7. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு
இரண்டாவது, நமக்கு அடிக்கடி தமிழ்நாடு பாடநூலில் அல்லது தமிழ்நாடு தொடர்பான தேர்வுகளில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் ராக்கடிக் பற்றி தான் கேட்பாங்க. ஸோ அசோகருடைய இரண்டாவது பெரும்பாறை கல்வெட்டில் தமிழ் எழுதுங்க. அசோகரின் இரண்டாவது பெரும்பாறை கல்வெட்டில் சோழர்கள், பாண்டியர்கள், சத்தியபுத்திரர்கள் மற்றும் கேரளபுத்திரர்கள் என்று தென்னிந்திய அரசர்கள் பற்றிய குறிப்பு இரண்டாவது பெரும்பாறை கல்வெட்டில் காணப்படுகின்றன. இரண்டாவது பெரும்பாறை கல்வெட்டில் காணப்படுகின்றன. தி செகண்ட் மேஜர் ராக் எடிக்ட்ஸ் of Ashoka, the second major rock edicts of Ashoka was mentioned about the South Indian rulers of Cholas, Pandyas, Satyaputras and Keralaputras. இந்த சத்தியபுத்திராங்கிறது யாருன்னா ஆந்திரர்களை குறிப்பிடுறது. சத்தியபுத்திராஸ் அண்ட் கேரளபுத்திராஸ். இது அடிக்கடி நம்மளுக்கு கேட்குற கொஸ்டின். அடிஷ்னலாக ஒரு 4 எடிக்ட் பற்றி உங்களுக்கு நான் அடிஷ்னலாக சொல்கிறேன். அசோகர் புத்தரின் பிறந்த இடத்திற்கு சென்றது மற்றும் ஞானமடைந்த இடத்திற்கு சென்றது பற்றிய குறிப்பு 8வது பெரும்பாறை கல்வெட்டில் காணப்படுகிறது. அசோகா விசிட்டட், இங்கிலீஷில் அசோகா விசிட்டட் தி பர்த் பிளேஸ் ஆஃப் புத்தா and enlightenment of Buddha. Was mentioned in 8th major rock edict. அதுக்கடுத்து இன்னும் 2 கல்வெட்டு. Ashoka mentioned English. Ashoka mentioned about the Kalinga War. Ashoka mentioned about the Kalinga War in 13th major rock edict 1-3. And also the 13th major rock edict was lengthiest among the all. தமிழ்ல அசோகர் கலிங்க போர் பற்றி 13வது பெரும்பாறை கல்வெட்டில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 13வது பெரும்பாறை கல்வெட்டு எனப்படுவது அவருடைய கல்வெட்டுகளிலே மிகவும் நீண்டதாகும். இன்னும் ஒரே ஒன்று கல்வெட்டு பற்றி நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். அசோகரின் 14வது பெரும்பாறை கல்வெட்டு 14. அசோகரின் 14வது பெரும்பாறை கல்வெட்டு அவரது அனைத்து கல்வெட்டுகளையும் பற்றிய
குறிப்புகளை கொண்டது. அவரது அனைத்து கல்வெட்டுகளையும் பற்றிய குறிப்புகளை கொண்டது. தி 14th மேஜர் ராக் எடிக்ட் ஆஃப் அசோகா, தி 14th மேஜர் ராக் எடிக்ட் ஆஃப் அசோகா was the index of Ashokan edicts. Was the index of Ashokan edicts. அசோகர் பற்றி, மௌரியர்கள் பற்றி என்னென்ன தகவல் நம்மளுக்கு தேவையோ எல்லாம் சொல்லிட்டேன். ஏதாவது அடிஷ்னலாக பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கொஸ்டினில் உள்ளே கொண்டு வந்து வச்சு அதிலேருந்து மென்ஷன் பண்ணிடலாம். ரைட்டா? அதனால் என்னுடைய கிளாஸ் நோட்ஸ் மோர் தென் எனஃப். அதுதான் திருப்பி திருப்பி சொல்லணும். பட் நோட்ஸ் கொடுப்பேன். ரைட்டா? ஸோ இப்போ வந்து நாம் போஸ்ட் மௌரியன்ஸ்க்கு போகிறோம். பிந்தைய மௌரியர்கள், போஸ்ட் மௌரியன்ஸ், பிந்தைய மௌரியர்கள். ஸோ கடைசி மௌரிய அரசர் வந்து பார்த்தீங்கன்னா பிரகத்ரதா, லாஸ்ட் ruler of Maurya dynasty. Last ruler of Maurya dynasty was Brihadrada. Brihadrada. கடைசி மௌரிய அரசர் பிரகத்ரதர். The last Mauryan ruler Brihadrada, English. The last Mauryan ruler Brihadrada was assassinated by his commander-in-chief of Pushyamitra Shunga. His commander-in-chief of Pushyamitra Shunga. Pushyamitra Shunga. மௌரிய பேரரசின் கடைசி மன்னரான பிரகத்ரதர், மௌரிய பேரரசின் கடைசி மன்னரான பிரகத்ரதர் அவரது தலைமை படை தளபதியால், அவருடைய படை தளபதி புஷ்யமித்ர சுங்கனால், புஷ்யமித்ர சுங்கனால் கொலை செய்யப்பட்டார். புஷ்யமித்ர சுங்கனால் கொலை செய்யப்பட்டார். சந்திரகுப்த மௌரியன் எப்படி ஆட்சியை பிடிச்சாரு? சந்திரகுப்த மௌரியன் எப்படி ஆட்சியை பிடிச்சாரு? தனநந்தனை கொலை செஞ்சுட்டு மௌரிய பேரரசன் பாருங்க, ஹிஸ்டரி ரிட்டர்ன்ஸ் எங்கே இருந்தாலும் கடைசியில் அவங்களுடைய வம்சத்தில் கடைசி மன்னர் வந்து இவரும் ஒரு படையில் ஒரு வீரராக தான் இருந்தார். சந்திரகுப்தன் படையில இருந்தே அவரை வெட்டிட்டார். அது மாதிரி இவருடைய படையில் இருந்த அவருடைய கடைசி மன்னர், அவருடைய பேரனோ யாரோ ஒருத்தன், அவனுடைய கடைசி மன்னரை அவனுடைய படைத்தளபதியை கொலை செஞ்சுட்டு அவன் வந்து ரூலுக்கு வர்றான் இல்லையா? அந்த புஷ்யமித்ர சுங்கன். இந்த புஷ்யமித்ர சுங்கன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு போஸ்ட் மௌரியன், பிந்தைய மௌரியர்களில் முதல் டைனாஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா சுங்கா டைனாஸ்டி. தமிழில் வந்து சுங்க வம்ச அரசு. சுங்கவம்ச அரசு. சுங்கவம்ச அரசை நிறுவியவர் தமிழில் புஷ்யமித்ர சுங்கன். சுங்கவம்ச அரசை நிறுவியவர் புஷ்யமித்ர சுங்கன். Pushyamitra Shungan. Pushyamitra Shunga was the founder of Shunga dynasty. English. புஷ்யமித்திர சுங்கனை பற்றி நமக்கு வந்து ஒரு 6 பாயிண்ட் முக்கியம். புஷ்யமித்திர சுங்கன் பற்றி நமக்கு 6 பாயிண்ட் முக்கியம். புஷ்யமித்திர சுங்கா வாஸ் தி கான்டெம்பரரி ஆஃப் பதஞ்சலி. புஷ்யமித்திர சுங்கன் வாஸ் தி கான்டெம்பரரி ஆஃப் பதஞ்சலி. தமிழில் புஷ்யமித்திர சுங்கன்
பதஞ்சலியின் சமகாலத்தவர். நெக்ஸ்ட் பாயிண்ட், தி சுங்கா டைனாஸ்டி வாஸ் தி ஃபர்ஸ்ட் பிராமின் டைனாஸ்டி இன் இந்தியா. தி சுங்கா டைனாஸ்டி வாஸ் தி ஃபர்ஸ்ட் பிராமின் டைனாஸ்டி இன் இந்தியா. சுங்க வம்ச அரசு இந்தியாவின் முதல் பிராமண அரசாகும். புஷ்யமித்ர சுங்கன் destroyed 80,000 stupis in India. 80,000 ஸ்தூபியை கட்டினவரு அசோகன், 80,000 ஸ்தூபியை இடிச்சவன் சுங்கன். புஷ்யமித்ர சுங்கா was destroyed 80,000 stupis of Buddhism. புஷ்யமித்ர சுங்கன் புத்த சமயத்தின் 80,000 ஸ்தூபிகளை இடித்து தள்ளினான். புஷ்யமித்ர சுங்கா performed 2 அஸ்வமேத யாகா. புஷ்யமித்ர சுங்கன் performed 2 அஸ்வமேத யாகா. புஷ்யமித்ர சுங்கன் 2 அஸ்வமேத யாகங்களை நடத்தினார். இந்த இடத்துல பதஞ்சலியை பத்தி 2 பாயிண்ட் எழுதிக்கங்க. பதஞ்சலி அவருடைய கான்டெம்பரரி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். புஷ்யமித்ர சுங்கனுடைய சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. Patanjali wrote Mahabhashyam. Patanjali wrote Mahabhashyam. பதஞ்சலி மகாபாஷ்யத்தை எழுதினார். மகாபாஷ்யம் என்ற நூலை எழுதினார். Patanjali also wrote Yoga Sutra. Patanjali also wrote Yoga Sutra. Patanjali also wrote Yoga Sutra. Patanjali யோக சூத்திரம் என்ற நூலையும் எழுதினார். பதஞ்சலி யோக சூத்திரம் என்ற நூலையும் எழுதினார். பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம் என்ற நூல் தமிழ்ல, பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம் என்ற நூல் பாணினி எழுதிய, ஏற்கனவே நான் பாணினி பத்தி பேசணும் பாருங்க. பாணினி எழுதிய அஷ்டாத்தியாயம் என்ற நூலின் விளக்க உரையாகும். பாணினி எழுதிய அஷ்டாத்தியாயம் என்ற நூலின் அஷ்டாத்தியாயம் என்னங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன், கொஸ்டின் எழுதியிருக்கிறீங்க. தி ஃபர்ஸ்ட் கிராமேட்டிக் ஒர்க் இன் சான்ஸ்கிரிட். பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம் பாணினி எழுதிய அஷ்டாத்தியாயம் என்ற நூலின் விளக்க உரை. இப்போ பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் தொல்காப்பியத்தை எழுதினார். தொல்காப்பியத்துக்கு விளக்க உரை யார் எழுதினா? இளம்பூரணார் எழுதினார். அது மாதிரி பாணினி சான்ஸ்கிரிட்னுடைய இலக்கண நூல் எழுதினார். அதான் என்னது? அஷ்டாத்தியாயம். அதுக்கான விளக்க உரை யார் எழுதினா? பதஞ்சலி. அதுக்கு என்ன பேரு? மகாபாஷ்யம். மகாபாஷ்யம், தி புக் அபவுட் தி எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அஷ்டாத்தியாயம். தி அஷ்டாத்தியாயம் ரிட்டன் பை பாணினி. இது சான்ஸ்கிரிட் இல்லையா? பதஞ்சலி யோக சூத்திரம் எழுதினார். அதான் எண்ணற்ற யோக கலைகள் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற யோக கலைகள் அத்தனையும் பதஞ்சலியுடைய யோக சூத்திரத்தில் இருக்கு. அதில் 1-2 எடுத்துக்கிட்டு தான் இவங்க சாமியார்கள் பூரா இன்னைக்கு ஆசிரமம் நடத்திக்கிட்டு. பதஞ்சலி ஆஃப்டர் புஷ்யமித்ர சுங்கா, புஷ்யமித்ர சுங்கா his son Agnimitra came to the power. புஷ்யமித்ர சுங்கனுக்கு பிறகு அவரது மகன் அக்னிமித்திரன் ஆட்சி பொறுப்புக்கு வந்தார். இவரை பத்தி ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு, ஒரு பாயிண்ட் தான் அது. அக்னிமித்திரனை பத்தி காளிதாசா ரோட் மாளவிகா அக்னிமித்ரா. Kalidasa wrote Malavika Agnimitra.
about the love episode between Agnimitra and his court dancer Malavika. About the love episode between Agnimitra and his court dancer Malavika. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா காளிதாசர் மாளவிகா அக்னிமித்ரம், காளிதாசர் மாளவிகா அக்னிமித்ரம் என்ற நூலை எழுதினார். இந்த நூல் அக்னிமித்ரனுக்கும் அவனது அரசவையில் நடன மங்கையாக இருந்த மாளவிகா என்பவருக்கும் இடையிலான காதல் பற்றியது.